தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எப்படி பிரிண்ட் ஆகுது அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே பற்றி தான் பார்ப்போம். ஓகே, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க, ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அப்போ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, இல்லை மினி ப்ராஜெக்டே பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கல. நீங்கள் தேர்ட் இயர் செகண்ட் இயர் இருந்தீங்க அப்படின்னா மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ மினி ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த எல்சிடி டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். சரி, ஓகே. எல்சிடி அப்படின்னா என்னென்னா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே நம்ம இப்போ 2000க்கு முன்னாடிலாம் வந்த லேப்டாப்பு, ஓகேவா, அதே மாதிரி சின்ன நம்ம கையில் கட்டணும் டிஜிட்டல் வாட்ச், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அதில் டச் பண்ணீங்க அப்படின்னா லிக்யூடு மாதிரி ஒரு கிரே கலரில் உங்களுக்கு மாறும், வானவில் கலரில். ஓகேவா, இப்போ அதான் என்ன சொல்லுவாங்க, லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இப்போ டிஸ்பிளே வந்தது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்இடியாக மாறிடுச்சு. ஓகேவா, ஆனால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே லிக்யூடு. அதே லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே தான் என்ன பண்ணுறோம் நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்சிடிஸ் இருக்குது. அப்போ அந்த எல்சிடிலாம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஓகேவா, அதை பற்றி பார்ப்போம். அதை நம்ம மோஸ்ட் ஆஃப் எது யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, ஓகே. டிஸ்பிளே அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சென்சாரோட டேட்டாவை எடுத்து பார்ப்பீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு டிஸ்பிளே தான் மெசேஜ் பண்ணுது, ஒரு மெசேஜ் தான் டிஸ்பிளே பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு சென்சார்ஸோட வேல்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நேமாக இருக்கலாம், எல்லாமே ஒரு மெசேஜை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16x2 கன்சிஸ்ட் ஆஃப் 16 காலம்ஸ் அண்டு 2 rows. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16x2 டிஸ்பிளே வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில என்ன பண்ணியிருப்பாங்க 20x4, ஏன்னா அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளேயை மாற்றிக்கலாம். ஓகே, மார்க்கெட்லேயும் 20x4 16x2 ரெண்டு டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், ஆல்பாபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மார்க்ஸ், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி லெட்டர்ஸையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், ஆல்ஃபாபெட்டையும் பிரிண்ட் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அட்டு ஸ்லாஷ் இதையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனல் மார்க்ஸு, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டிங் மெசேஜ் அண்ட் டிஸ்பிளே ஷிஃப்ட் லெஃப்ட் அண்டு ரைட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து ஷிஃப்டிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன், ஷிஃப்டிங் எதுவும் பண்ணல, டேரெக்டாக ஒரு எல்சியில் எப்படி பிரிண்ட் ஆகுது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். ஷிஃப்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈச் கேரக்டர் கன்சிஸ்ட் 5x8 ஆர் 5x11 டாட் மேட்ரிக்ஸ். ஒரு லெட்டர் பிரிண்ட் ஆகுது பாருங்க, ஹெச்னு, அது என்ன ஆகும் 5x8 ஆர் 5x11 டாட் மேட்ரிக்ஸில் பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே. இதில் பாருங்கள் எல்சிடி டிஸ்பிளேன்னு இருக்குது, அதில் டிஐயை மட்டும் என்ன பண்ணுங்க டினோட் பண்ணி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிருங்க. இப்போ ஜூம் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 5x8 5x11 சொன்னாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா 5x8, ஏன்னா 5 காலம்ஸு 8 ரோஸ் இருக்கு பாருங்க, 0 1 2 3 4 5. இப்படி நீங்கள் கீழாமல் எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், 8 ரோஸ் இருக்கும். அதுதான் 5x8ன்னு சொன்னாங்க. 5ங்கிறது காலம்ஸு, 8ங்கிறது ரோஸ். ஓகேவா, இதுதான் நீங்கள் சொல்லிடுறேன். டிஸ்பிளேஸ் ஹைஸ் ஃபீல்டு இன் பேக்லைட் ப்ளூ ஆர் கிரீன். ப்ளூ கலரில் இருக்கும், இல்லைனா கிரீன் கலர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே என்ன பண்ணிப்பீங்க, கிரீன் கலர் தான் பார்த்துருப்பீங்க. ப்ளூ கலர் பார்க்கறது கொஞ்சம் ரேர். ஓகேவா, when used during operations a resistor for current limitation should be used with any LED. ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற எல்சிடியில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பின்னுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 15வது பின்னு ஆனோடு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஆனோடுக்கு என்ன பண்ணுவேன், இன்ஷியலாக எல்இடியோட ஒர்க்கிங் வோல்டேஜ் 1.6லேருந்து மேக்ஸிமம் 3 வோல்ட். ஆனால் நம்ம எல்சிடி ஒர்க்கிங் வோல்டேஜ் 5 வோல்ட். அப்போ 5 வோல்ட் நான் டேரெக்டாக கொடுத்தேன்னா என்ன, எல்சிடி பஸ்டர். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது அந்த லைனில் சொல்லிடுறாங்க. The data is the ASCII value of the character to be displayed on the LCD. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகுதுல, அதுக்கு என்ன ஆகும், ASCII வேல்யூ நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிடியில் வெல்கம் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஆனால் வெல்கம் அப்படிங்கிற லெட்டர் என்ன ஆகும், W அப்படிங்கிறதுக்கு ASCII வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு 85 அப்படின்னு வச்சுங்க. ஓகே, நான் வந்து கரெக்டாக அக்யூரேசியாக சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ ஒரு 85 இல்லை 96 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 96 என்ன ஆகும், ஒரு 8 பிட் டேட்டாவில் ஒரு 4 பிட் வந்து ஃபர்ஸ்ட் D0லேருந்து D4 வரைக்கும் ஒரு டேட்டா, D3 வரைக்கும் ஒரு டேட்டா போகும், D4லேருந்து D7 வரைக்கும் என்ன ஆகும் 6ன்னு போகும். அப்போ 96ன்னு ரிசீவ் பண்ணிட்டு W அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் வில் பி லாஸ்ட் அப்பான் த
பவர் ஆஃப். உங்களுக்கு பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி என்ன ஆயிடுச்சு, லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு, அப்போ என்ன பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும், அதில் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆச்சோ அது டிஸ்பிளே ஆகாது, அப்படியே கிளியர் ஆகிடும். அதை தான் சொல்லியிருக்காங்க, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 16 பின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, விசிசி, விஇஇ, ஆர்எஸ், ஆர்டபிள்யூஇ, D0லேருந்து D7 இருக்கும், டேட்டா பின்ஸ் இருக்கு, ஆனோடு, கேத்தோடு. இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்குது. பின் நம்பர் 1 என்னது, விஎஸ்எஸ் அப்படின்னா பவர் கிரவுண்டு, அப்போ 0 வோல்ட் நான் கொடுப்பேன். விசிசி ஏன்னா விஎஸ்எஸ் அப்படின்னா சோர்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த எஸ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது 0 வோல்ட், சோர்ஸுங்கிறது 0 வோல்டேஜ். விசிசி அப்படின்னா கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பவர் சப்ளை 5 வோல்ட். விஇஇ அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணேன், எனக்கு நம்ம மொபைல் ஃபோன் கேமராலாம் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட்டாக, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ், ஆர்டபிள்யூஇஎன். ஓகே, ஆர்எஸ் பின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட், எனக்கு கமாண்ட் சென்ட் பண்ணணுமா, டேட்டா சென்ட் பண்ணணுமா, R/W ரைட் பண்ணணுமா இல்லை ரீட் பண்ணுமா. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவோம், ரைட் மட்டும் தான் பண்ணுவோம், ரீடு பண்ண மாட்டோம். ஓகே, ரீட் பண்ணுறதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம் மிஷின், டச் டிஸ்பிளே இருக்குல்ல, டச் டிஸ்பிளே எல்லாத்துலேயுமே ரீட் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மேனுவலாக நார்மல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவோம், அப்போ என்ன பண்ணுவோம், ரைட் மட்டும் தான் பண்ணுவோம். அடுத்து எனேபிள் பின்னில் எனேபிள் சிக்னல், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹை பண்ணி லோ பண்ணுவீங்க, அப்போ என்ன ஆகும், ஏதாவது டேட்டாஸ் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எனேபிள் பின்னா ஹை பண்ணி லோ பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பைப்பில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, பைப்பில் தண்ணி வந்துருக்கப்போ அந்த பைப்பில் இப்போ 7:30க்கு வந்து தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 6:30க்கு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். அப்போ 6:30க்கான தண்ணி என்ன இருக்கும், உள்ளே இருக்கும். அப்போ அந்த தண்ணியை நான் செக் பண்ணிட்டு 7:30க்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், 7:30 எப்போ நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ அந்த டைமில் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ அதுக்காக தான் எப்போ புது டேட்டாஸ் வருதோ அப்போ அதான் நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், எனேபிள் பண்ண ஹை பண்ணி லோ பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஒருக்க நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன். இது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா DB0 அப்படின்னா டேட்டா பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்து டேட்டா பஸ் 7 வரைக்கும் இருக்குது. ஓகே, டேட்டாஸ் எல்லாமே நம்ம இதில் தான் சென்ட் பண்ணுவோம். அடினோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், 4bit LCD தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம 4bit LCD தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா LED ப்ளஸ், LED மைனஸ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக்லைட் சப்ளை பாசிட்டிவ், பேக்லைட் சப்ளை நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இது பேக்லைட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஆனோடு, ஒரு LED தான் இருக்குது. இப்போ ஆனோடு, கேத்தோடு, இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்ட்ரோல் லைன்ஸ் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். எனேபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எனேபிள் அப்படின்னா அலோ அட்ஜஸ்ட் டு த டிஸ்பிளே த்ரூ RW அண்ட் RS லைன்ஸ். RW அப்படின்னா ரீட் ஆர் ரைட்டு, அண்ட் RS லைன்ஸ் அப்படின்னா ரெஜிஸ்டர் செலக்ட். நான் லோ அப்படின்னு வச்சேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், LCD இஸ் டிசபிள்டு, இக்னோர் சிக்னல்ஸ் ஃப்ரம் RW அண்ட் RS. RW RSல என்ன டேட்டாஸ் வருது அப்படின்னு என்ன பண்ணாது, செக் பண்ணாது. அதுவே நான் ஹை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், LCD செக்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த 2 கண்ட்ரோல் லைன்ஸ் ரெஸ்பான்ஸ். அப்போ என்ன ஆகும், RW RSல என்ன டேட்டா வருது அப்படின்னு செக் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆர் ரைட்டு. ரீட் ஆர் ரைட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன், நமக்கு கமெண்ட் சென்ட் பண்ணணுமா டேட்டாவை சென்ட் பண்ணணுமா அதான் சொல்லுவேன். டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் டேட்டா பிட்வீன் த LCD அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன பண்ணுவேன், LCDக்கு என்ன டேட்டா, என்ன கமெண்ட் சென்ட் பண்ண போறேன்னா டேட்டாவை சென்ட் பண்ண போறேன். அப்போ நான் லோன் வச்சேன் அப்படின்னா டேட்டா இஸ் ரிட்டர்ன் டு த LCD. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பேன், அங்கே நான் ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன், ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஹை வச்சேன் அப்படின்னா ரீட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் ஆர் ரைட்டில் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். ஓகே, ரிஜிஸ்டர் செலக்ட் என்ன பண்ணுவோம், கமாண்டா டேட்டாவான்னு சென்ட் பண்ணுவோம். அப்போ நான் லோன் வச்சா அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கமாண்ட்னு அர்த்தம், ஹைன்னு வச்சா அப்படின்னா அர்த்தம் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போதுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம பிரிண்ட் பண்ணுற LCD டிஸ்பிளே. சரி வாங்க, இதுக்கான கோடிங் ஃபைலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சிமுலேஷன் ஃபைலையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா LCDக்கான கோடிங் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸாக போடுற மாதிரி தான் எல்லா கோடிங்குமே. நான் ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டைம் வந்து லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம், வீடியோவோட லென்த் வந்து அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேவா, அப்போ அதனால தான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே கோடிங் டைப் பண்ணி வச்சிட்டேன். ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h. ஓகே, அடினோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைப்ரரி ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஓனாக அவங்களே பண்ணணும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் தான். அப்படின்னா லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஃபில்டாக இருக்கும். அதனால் நீங்கள் RS RWEN இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அதனால் ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h, லிக்யூட் கிறிஸ்டல் ஸ்பேஸ் LCD 8, 9, 10, 11.13 இதெல்லாம் நம்ம என் பின் டிஃபைன் பண்ணிருக்கேன். பார்த்த LCடியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 16 பின்ஸ் இருக்குது. அப்போ அந்த பின்ஸ் நம்ம எதாவது கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ 8, 9, 10, 11.13 இந்த பின்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 8வது பின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு RS.
அடுத்து ஆர்டபிள்யூ பின் என்ன பண்ணுவேன், நான் ஒன்லி ரைட் மட்டும் தான் பண்ண போகிறேன். அப்போ 0 அதை கிரவுண்ட் பண்ணிடுவேன். 9th பின் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் D4 D5 D6 D7. ஓகே, இது மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டாட் பிகின் 16,2. இப்போ 16,2 எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 16:2 டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 20:4 எடுத்தீங்க அப்படின்னா 20:4 யூஸ் பண்ணிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் லிக்யூடு கிறிஸ்டல் ஸ்பேஸ் எல்சிடின்னு போடலாம். அப்போ அந்த லிக்யூடு கிறிஸ்டல் அப்படிங்கிற நேம் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே எல்சிடினே கால் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இதை நீங்கள் என்ன பண்ணலாம், வேரியபிள் நேமை மாற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் நேமை கூட போட்டுக்கலாம். உங்கள் நேமை போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எங்கே நீங்கள் எல்சிடி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல போடாமல் உங்கள் நேமை கால் பண்ணி பண்ணணும். அப்போ நான் எல்சிடி போடுறதுனால எல்சிடி டாட் பிகின் போடுங்க. அப்போ நீங்கள் உங்கள் நேமை போட்டால் உங்கள் நேமு டாட் பிகின் கொடுங்க. கொடுத்துட்டு 16,2 எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 எல்சிடி டாட் பிரிண்ட் அதை என்ன பண்ணிருக்கேன், வெல்கம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்சிடி டாட் செட் கர்சர் என்ன பண்ணுங்க, 0,0 அப்படின்னா என்ன ஆகணும், 0 ரோ 0 காலமில் 0 ரோவில் எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு லூப் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக ப்ரோக்ராம் ரொட்டேட் ஆகும். இப்போ எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 அப்போ என்ன பண்ணுங்க, 0 காலமில் 0 ரோவில் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், எல்சிடி டாட் பிரிண்டில் மை யூடியூப் சேனல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எல்சிடி டாட் செட் கர்சரில் 0 காலமில் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா, ஏன்னா 16:2னா 2 ரோ 16 காலம்ஸ் இருக்கும். அப்போ 0, அப்படிங்கிறப்போ 0 காலம்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு என்ன பண்ணும், ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நேம் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வேணா அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு செகண்ட் காலம்லேருந்து என்ன ஆகும், நமக்கு ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். டிலே 500 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் கம்பைல் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டூல்ஸில் போயிட்டு போர்டை பார்த்தீங்க அப்படின்னா அடினோ ஜெனியூனோன்னு இருக்கணும். அடினோ ஜெனியூனோ அதே மாதிரி ப்ரோக்ராமில் வந்து அடினோ ISP இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். அப்படியும் கம்பைல் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் சாஃப்ட்வேர் ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கம்பைல் ஆகும். ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும், அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆக லேட்டாக இருக்கும். அப்போ அதனால என்ன இருக்கும், இந்த இஷ்யூ வந்திருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிஸ்டத்தையே ஷட் பண்ணிட்டு எகைன் ஸ்டார்ட் பண்ணி எகைன் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் கம்பைல் ஆகும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் பார்க்கலாம். இப்போ சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணுங்க, அடினோ யூனோ R3 LM016 டிஸ்பிளே எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா, அப்போ அந்த டிஸ்பிளேலாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த காம்பனண்ட் மோட கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 16:2. அப்போ 16:2ன்னு போடுங்க. அப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட்டாகவே உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வரும். ஓகே, LM016L அப்படின்னு போட்டு டிஸ்பிளேன்னு வரும். ஆல்ஃபா நியூமெரிக் எல்சிடின்னு இருக்கும். அந்த ஆல்ஃபா நியூமெரிக் எல்சிடியை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஆட் ஆயிரும். ஓகே, ஒரு சில டைமே வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஸ்லோவாகலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணலாம், ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். இப்போ அந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆகிடுச்சு. ஹைட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விசிபிள் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைடான ஃபைல் வந்து நமக்கு வியூ ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், LM0167 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, டேரெக்டாக நமக்கு இந்த கிளிக் ஆகி காமிக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபைல் எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு அடினோ போர்டில் ஒரு எல்சிடியை மட்டும் தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். அடினோ உங்களுக்கு எடுக்க தெரியும். ஏன்னா கீபேர்ட்ஸில் ARDUன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு அடினோ போர்டு வந்துடும். இப்போ அடினோ போர்டு நான் கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். அப்போ இது மாதிரி கர்சர் மாதிரி பிளிங்க் ஆகும். அப்போ எந்த இடத்துல வச்சு நான் இது பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் எகைன் நான் லெஃப்ட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிரும், பேஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். இப்போ செட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி. இப்போ எல்சிடி எடுத்து நான் இங்கே இன்டர்பேஸ் பண்ணிக்கிறேன். இன்டர்பேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன், 8வது பின்னை எடுத்து RS பின்னுக்கும் 9வது பின்னை எடுத்து எனேபிள் பின்னுக்கும் நான் கொடுக்கணும்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்னு நான் சொன்னல, அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, அது வந்து RW பின்னுக்கு தான் நம்ம பண்ணுவோம். அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது பின்னை எடுத்துகிட்டு வந்து D4க்குன்னு நான் சொன்னேன். ஓகேவா, அப்போ D4. அடுத்து 11வது பின்னு அதை 12. ஓகேவா, ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு இப்படி சுற்றி வரலாம், அதனால் வந்து இது பண்ண பிரச்சனை தேவையில்ல. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 13 எடுத்து D7. இப்போ நம்ம என்ன சொன்னேன், RW மட்டும் இனிஷியலாக கிரவுண்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்போ டெர்மினல் மோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். டெர்மினல் மோட்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரவுண்ட் இருக்குங்களா, அந்த கிரவுண்ட் எடுங்க. இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இதுலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு வேலை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நான்
இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி வந்திருக்கு, இதனால் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயம் கிடையாது. எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வயசை ஜம்ப்பு தான் பண்ணியிருக்கோம். ஓகே, எதையுமே நம்ம ஜங்ஷனை கிரியேட் பண்ணலை. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் விசிபிள் ஆகாத மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிட் ஸ்க்ரீன் வச்சுட்டு எகைன் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ ஜூம் பண்ணதை என்ன பண்ணுறேன், இங்கே வச்சு விசிபிள் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அடினோ கண்ட்ரோலர் கீழே இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அடினோ கண்ட்ரோலர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் எல்சிடியை மட்டும் பார்ப்போம். இப்போ எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைலை நான் லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை லோட் பண்ணிவிட்டு அதில் எல்சிடி நம்ம ப்ரீவியஸாக சேவ் பண்ண ஃபைலுக்கே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பேக் வாங்க, பேக் வந்துட்டு அடினோங்கிற ஃபோட்டோக்குள்ள எல்சிடியில் 2 ஹெக்ஸ் ஃபைலில் ஏதாவது ஒரு ஹெக்ஸ் ஃபைல் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷனாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், மை யூடியூப் சேனல் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு உங்களுக்கு நேம் டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்கள் நேமை நான் மாற்றி பிரிண்ட் பண்ணணும்னாலும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, மை யூடியூப் சேனல் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை யூடியூப் சேனல் ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் ஆச்சுல. இப்போ இந்த மை யூடியூப் சேனலுக்கு பதிலாக மை யூடியூப் சேனல் அடினோ அப்படின்னு நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எகெயின் கோடிங் பார்ட்டுக்கு போகிறேன். கோடிங் பார்ட்டுக்கு போயிட்டு மை யூடியூப் சேனல் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு இருக்கிற இடத்துல அடினோன்னு மாற்ற போகிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் அடினோ ARDUINO. லேப்டாப் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சம் ஸ்பேசஸ் விடுறேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ண வேர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும். அப்படின்னால சம் ஸ்பேசஸ் விட்டு ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி. ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து கோடிங் மாற்றுறீங்க, சிமுலேஷன் பார்க்கறதுக்காக மாற்றுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், கோடிங் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தே ஆகணும். இல்லை நான் வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் அப்லோட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணேன், டூல்ஸில் போயிட்டு நான் அந்த போர்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்தோம். அப்போ என்ன இருக்குது, கம்பைலிங் ஸ்கெட்ச் ஆகிருக்கு. ஓகே, டன் கம்பைலிங் ஆகணும்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ டேரெக்டாக போய் ப்ரோக்ராமை ப்ளே பண்ணால் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, கோடிங் வந்து டன் கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், யூடியூப் சேனல் அடினோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மை யூடியூப் சேனல் அடினோன்னு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஓகேவா, மை யூடியூப் சேனல் அடினோ. ஏன் அந்த சேனலில் ஏஎல்ல மட்டும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன 16x2 எல்சிடி யூஸ் பண்ணுறோம். அப்போ மை யூடியூப் சேனல் அப்படிங்கிறப்போ டபுள் ஏன்னு வரப்போ என்ன ஆயிடுச்சு, 16 லெட்டர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ அதனால் ஏஎல்ங்கிறது பிரிண்ட் ஆகலை. ஓகே, அப்போ அடினோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதில் இருக்க கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு இந்த கோடிங் ப்ளஸ் இந்த பிபிடி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் தரேன். நீங்கள் என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த கோடிங் ஃபைலையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஜிப் ஃபைலாக போட்டிருக்கேன். இந்த ஜிப் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த கோடிங் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இப்போ இதுக்கான டாஸ்க்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா யுவர் நேம் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணி கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அந்த கோடிங் கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா அந்த டாஸ்க் எல்லாமே நான் என்ன பண்ணேன், இப்போ மை யூடியூப் சேனல்னு போட்டு அடினோன்னு போட்டல, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணி எனக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு தெரியும். ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா 2 LED 2 சுவிட்ச். ஓகே, எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் பிரிண்ட். ஓகே, 2 LED 2 சுவிட்சோட எல்இடி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரியணும். ஃபஸ்ட் எல்இடியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எல்இடி ஆன் ஆகணும். அப்போ எல்இடி 1 ஆன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வரணும். எல்இடி 2 வந்து ஆஃப்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கணும். அடுத்து செகண்ட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறப்போ செகண்ட் எல்இடி இஸ் ஆன், ஃபர்ஸ்ட் எல்இடி இஸ் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கணும். ப்ரீவியஸாக நீங்கள் பண்ண எல்லா டாஸ்க்குமே என்ன பண்ணலாம், ஒரு எல்இடியிலேருந்து ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வரைக்கும் பண்ணீங்களா, அதை எல்லா இதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எல்சிடியில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி எனக்கு எல்லா டாஸ்க்குமே போடலாம். ஓகேவா, இப்போ இந்த எடுத்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமிடியேட்டாக அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.